சும்மா பூ மாதிரி இட்லிக்கு சுட சுட குடல் குழம்பு, அதுவும் ராத்திரி நேரத்துல. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, எங்கன்னு சொல்றேன். நம்ம கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்துல நீங்க காலை நேரத்துல இட்லி குடல் குழம்பு நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த கடையில நைட் நேரத்துல நல்ல சூடான இட்லி குடல் குழம்பு காம்போ நல்ல சுவையா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு இட்லி மீன் குழம்பு காம்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் நைட் நேரத்துல அந்த காம்போவும் இங்க அவைலபிள். நான் ஒரு நாள் நைட்டு சாப்பிட போனப்போ இந்த இட்லி குடல் குழம்பு நான் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அளவான காரத்தோட நல்ல கிரன்ச்சி வெங்காய கிரேவி பேஸோட இந்த குடல் குழம்பு ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். 2 இட்லிக்கு இந்த காம்போல கணிசமான குவான்டிட்டியில குடல் குழம்பு சர்வ் பண்ணாங்க. இட்லி சாப்பிட்டது போக மீதி இருக்கிற குடல் குழம்புக்கு அவங்க சஜஸ்ட் பண்ண மட்டன் கறி தோசை சேர்த்து வச்சு சாப்பிட்டேன். இந்த மட்டன் கறி தோசை ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜுங்க. நல்ல இளம் வேக்காட்டுல வெந்த முட்டை அந்த தோசையோட நல்ல பிளெண்ட் ஆகி அந்த தோசையில ஸ்டஃப் பண்ண மட்டன் பீசஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுவும் கூடவே இந்த குடல் குழம்பு வச்சு இந்த மட்டன் கறி தோசை சாப்பிட்டா இன்னும் 2 லெவல் டேஸ்ட் எலிவேட் ஆயிருச்சு. வரமிளகா சிக்கன், சிக்கன் பள்ளிப்பாளையம், தவா ஃபிஷ் ஃப்ரை, குடல் வறுவல்னு விதவிதமான சைட் டிஷ் எல்லாம் நீங்க சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு இந்த ஐட்டம்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இவங்களோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸான சின்ன வெங்காய சேவை, சின்ன வெங்காய ஊத்தப்பம், சின்ன வெங்காய ஆம்லேட், கரண்டி ஆம்லேட் இதெல்லாம் ஒரு மஸ்ட் ட்ரை. இப்போ இந்த ரெஸ்டாரண்டோட பேர் சொல்லட்டுமா? பொன்னி ரெஸ்டாரண்ட்ல தாங்க இதெல்லாம் டின்னர் ஸ்பெஷல்ஸா கிடைக்குது. கோயம்புத்தூர் பாப்பநாயக்கம்பாளையம் ஜிகேடி நகர்ல ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கு பேக் சைடுல தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிடுற மாதிரி நல்ல ஆம்பியன்ஸ்ல ஹைஜீனிக்கான இந்த ரெஸ்டாரண்ட்ல நீங்களும் போய் டின்னருக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.